ஹாய் மக்களே, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் மக்களே. நம்ம வண்டி ஏறிட்டோம் மக்களே. இது பார்த்திங்கன்னா 52 சீட்டர் பஸ்ஸு. நல்லா பெரிய பஸ்ஸாக தான் இருக்குது. நல்ல இடமா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருக்குது. பாருங்கள், நம்ம கூட வந்த ஆளுங்க இவங்க தான். பார்த்துக்கோங்க, அவங்க ஜாப்பனீஸ்காரன் எல்லாம் பெங்காலி எல்லாரையும் பிடிச்சி போட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம தான் அவங்க கூட போயிருக்கோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆரம்பிச்சிடும். இதோ நீங்கள் அபிமானமாக எதிர்கொண்டிருந்த டான்ஸ் ஆரம்பித்து விட்டது. பார்த்து கண்டு கழியுங்கள் மக்களே. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க, நாங்கள் இப்போ திருச்செந்தூரில் இருக்கோம். மக்களே, நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம தேண்டேர் வந்து நைட்டு ஒரு 10:45 ஏறணும் மக்களே. காலைல ஒரு 5:45 நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி கடற்கரையை நோக்கி போக போகிறோம் மக்களே. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோ விட்டு இறங்கிட்டோம் மக்களே. இறங்கிட்டு இப்போ நம்ம நடந்து தான் போகணும் கடற்கரைக்கு. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்க. நம்ம இப்போ வந்து கடற்கரை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கோம் மக்களே. வாங்க அப்படியே போகலாம். குடுக்காட்டி உனக்கு பிஞ்சு வேறு பார்த்துட்டேன். பண்ணுங்க, நான் பார்த்து புரோக்கர் இருக்கிற வீராசாமி வழி தெரிஞ்சா கூட்டு போங்க ஐயா. உங்க வாட்டுக்கு வேணா கூட்டு போய் விட்டுட்டு இருக்காதீங்க. நீ 100 200 பிடிங்கி இருப்பீங்க. அப்புறம் கோயில் எங்க இருக்கு? கடற்கரைக்கு போறோம். நம்ம கோயில் வச்சு அதான் இருக்குதா? கோயில் திரும்பி போறப்ப 4 பேரும் காட்டுங்க, கடலை காட்டுங்க. என்ன அவிச்ச கடலையா, அவிக்காத கடலையா? கட்சி மாலையா? நவீனா கட்சி மாலை. மக்களே, நம்ம வந்து திருச்செந்தூர் கடலை வந்து ரீச் ஆகிட்டோம் மக்களே. கடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ காலைல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணி ஆச்சு மக்களே. நல்ல ஒரு லுக்காக இருக்குது மக்களே லொக்கேஷனு. கடலை வந்து மெரினா பீச்சுன்னு நல்லா காவா தண்ணி மெரினா மக்களே. அப்படியே ஃபுல்லாக பியூர் ப்ளூவில் இருக்குது. வாங்க, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கழிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி நம்ம பீச்சில் வந்து குளிக்க போகிறோம் மக்களே. நம்ம வந்து இப்போ வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு காலை கண்ணை முடிச்சாச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அவங்கள பார்ப்போம் மக்களே. நம்ம இப்போ செந்தூர் கடலில் குளிக்க வந்துட்டோம் மக்களே. கடலோட அழகை பாருங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கடலோட அழகை மட்டும் பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு. மக்களே, நாங்கள் இப்போ வந்து கடலில் குளிக்க போகிறோம் மக்களே. அதுக்காக தயாராக இருக்க எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுற மக்களே.
நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றனால நம்மளால் குளிக்கிறது என்ஜாய் பண்ணுறதுலாம் எடுக்க முடியல. நம்ம ஒரு 30 நிமிஷம் கிட்ட கடலே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். முடிச்சுட்டு வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால் கழுவணுமா. அதனால் கால் கழுவுற எல்லாருமே செருப்பு வந்து இங்கே கழட்டி போட்டோம் மக்களே. செருப்பு கழட்டி போட்டு காலை நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிற பாதையை நோக்கி போக போகிறோம் மக்களே. முடிச்செல்லாம் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாச்சு மக்களே. எங்கள் முறை கருணை கடலே பாருங்கள் போட்டுக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் நல்லா மக்களே கோயிலுக்கு உள்ளே போகிறப்ப அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தமாரி அபிஷேகம் பொருளாக வச்சு விற்றுட்ருக்காங்க. தேங்காய் பழம் அதெல்லாம் இருக்குது அந்த பைக்குள்ளே. 100 ரூபா ஒரு பை. நம்ம கூட வந்த அண்ணனுங்க 2 பேர் 2 பை வாங்கிட்டாங்க. நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வரல பார்த்தீங்கன்னா செல்லெல்லாம் வந்து வச்சுட்டு தான் போகணும், கோயிலுக்குள்ளே அலௌடு இல்லை சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து மொபைல் ரிசீவ் பண்ணுற வந்து கவுண்டரில் கொடுத்துட்டு போயிட்டோம். ஆனால் வீடியோ நம்மளால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. போயிட்டு வந்து பார்த்தோம் நம்ம செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. முழுசாக நம்மளை எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப வருத்தமாச்சு. உள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது மக்களே. அதனால தான் செல்லு அலோவ் பண்ண மாட்டாங்க போல். உள்ளே வந்து காசு வந்து பயங்கரமாக வாங்குறாங்க. ஐயருங்களுக்கு இந்த பூஜை பொருள் வாங்கி இது பண்ணால் அதுக்கெலாம் 100 ரூபா கொடுக்கணுமா. அந்தமாரி நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது. இது அரசாங்கம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கண்ணில் பார்க்கலாம். பாய்.